பரோட்டாவில் முடி இருப்பதாக நாடகமாடி கடைக்காரருக்கு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலவசமாக குழம்பு கேட்டு கொடுக்காததால் வேண்டுமென்றே கலாட்டா செய்தவர் சிசிடிவியில் சிக்கியிருக்கிறார். நடந்தது என்ன? தேனி அல்லிநகரம் பகுதியில் உணவகம் நடத்தி வருபவர்கள் சரவணன் பாக்கியலட்சுமி தம்பதி. இவர்களது உணவகத்தில் கடந்த 7ஆம் தேதி அன்று அல்லிநகரம் காந்திநகர் பகுதியை சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் உணவருந்த வந்துள்ளார். அப்போது பரோட்டா வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் அதில் முடி இருப்பதாக கூறியுள்ளார். உடனே ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் சரவணன் ஆகியோர் அதனை எடுத்துவிட்டு வேறொரு பரோட்டா கொடுப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் அதனை ஏற்காத நித்யானந்தம் தரமில்லாத உணவுப் பொருட்கள் விற்பதாக உணவு பாதுகாப்புத் துறையிடம் புகார் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அப்போது அவரை சரவணன் மற்றும் அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்தும் ஏற்காமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பாக்கியலட்சுமியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நித்யானந்தத்தை அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். பிறகு உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சரவணன் ஆய்வு செய்தார். அதில் உணவருந்த வந்த நித்யானந்தம் தன்னுடைய நெஞ்சில் இருந்த முடியை பிடுங்கி தாமாகவே பரோட்டாவில் போட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தன்னுடைய உணவகத்தில் வந்து தகராறில் ஈடுபட்டதோடு பெண் என்றும் பாராமல் தன்னை தரக்குறைவாக பேசி மிரட்டல் விடுத்ததாக பாக்கியலட்சுமி அல்லிநகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பரோட்டா பிச்சு போட்டு குழம்பு ஊற்றின பிறகு உள்ள முடி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் வந்து சரி பரோட்டா எடுத்து போட்டுங்க, வேறு பரோட்டா தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கு அவங்க வீம்பா பேசி எல்லாத்தையும் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து படம் வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அடுத்து வந்து வெளியே போயிட்டாங்க. நான் வந்து சரி எப்படி இது இருக்குன்னு நினச்சி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க நெஞ்சு முடி பிடுங்கி உள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வர சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழ் புலிகள் கட்சி உறுப்பினரான நித்யானந்தம் கடந்த 6ஆம் தேதி அன்று சரவணனின் உணவகத்தில் பரோட்டா வாங்கிய போது கூடுதலாக குழம்பு கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அடிக்கடி இதுபோல ஓசிக்கு குழம்பு கேட்டு சரவணன் பாக்கியலட்சுமி தம்பதியரிடம் தகராறு செய்து வந்ததாகவும் தெரிய வந்தது. இதனால் உண்டான ஆத்திரத்தில் பரோட்டாவில் முடி இருப்பதாக கூறி நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மிரட்டல் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அல்லிநகரம் போலீசார் நித்யானந்தத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல உணவகங்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய நபர்களை கடுமையாக தண்டிக்க கோரி ஹோட்டல் உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அரசால் அங்கீகரிக்கப்படாத போலி நபர்கள், நிருபர்கள் என்ற பெயரிலும், போலி வக்கீல்கள் அவர்கள் வக்கீல் என்ற பெயரிலும் ஹோட்டல்களில் மாமூல் கேட்பதும், தவறான செய்திகளை வாட்ஸ்அப்பில் தளங்களில் யூடியூப்பில் பதிவு செய்து கடைக்காரர்களை மிரட்டுவதும் மற்றும் ஜாதி அமைப்பு சார்ந்த கட்சிகள் சில நபர்கள் நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சி எங்களுக்கு டொனேஷன் தர வேண்டும் என்று கேட்பதும், தர முடியவில்லை என்றால் உணவில் கலப்படம் கலந்துள்ளது, பூச்சி கிடைக்கிறது, பள்ளி கிடைக்கிறது, கரப்பான் பூச்சி கிடைக்கிறது, எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று கூறி மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் சமீப காலமாக தேனி மாவட்டத்தில் இதுவரை 22 கடைகளில் இந்த அராஜகம் நடந்துள்ளது. நாங்களும் பொறுத்து பார்த்து விட்டோம். இதற்கிடையே தமிழ் புலிகள் கட்சி உறுப்பினரான நித்யானந்தம் நெஞ்சி முடியை பரோட்டாவில் போடக்கூடிய வீடியோ தேனியில் வைரலாக பரவி வருகிறது.